அன்பார்ந்த தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு 6வது பாடத்தை எடுக்க நான் முன் வந்திருக்கிறேன். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த 6வது பாடத்தை வார்த்தையின் தன்மை, ஆமேன், வார்த்தையின் வல்லமையை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பாடத்தை ஆசீர்வதித்து எங்கள் இருதய கண்ணை திறந்திரலும் கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நேற்றைய தினத்தில் இந்த 5வது பாட்டில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அது என்ன? அக்கறைக்கு வாருங்கள் போவோம் என்கிற ஒரு வார்த்தையை இயேசு தன்னுடைய சீசர்களுடைய இருதயத்திலே விதைத்ததை நாம் மறந்துடக்கூடாது. ஆம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். வசனத்தின் வல்லமையை பற்றி அவருடைய வார்த்தையில் உண்டாகும் செயல் திட்டத்தை 10 உவமைகளை கொண்டு சொல்லிக் கொடுத்தார் இயேசு. என்னத்தை கொண்டு? 10 பேரபல்களை கொண்டு வசனத்தின் வல்லமையை பற்றி அவருடைய வார்த்தையில் உண்டாகும் செயல் திட்டத்தை 10 பேரபல், அதாவது உவமைகளை கொண்டு சொல்லிக் கொடுத்திருந்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்கிற இயேசு வாக்குத்தத்தமாக தெளிவாக கூறினார். 10 கதையை சொல்லி கொடுத்துட்டு, வாங்க நாம் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு ஒரு தெளிவான வாக்குத்தத்தத்தை, வசனத்தின் வல்லமையை பற்றி அவருடைய வசனத்தினால் வார்த்தையினால் உண்டாகும் செயல் திட்டத்தை, செயல் திட்டம்னா என்ன? உங்களுக்கு என்ன செயல்படுத்த போகிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு செயல் திட்டத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக தெளிவாய் கூறியிருந்தார். வாக்குத்தத்தம் என்று சொல்ல உடனே எனக்கு ஒரு நினைவு வருகிறது. அது என்னன்னா, நாளைக்கு நைட்டு நீங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் எடுக்க போகிறீங்க. உங்கள் எதிர்காலம் 25வது ஆண்டு எதிர்காலம் எப்படி? வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. என்ன சூட்டி? முடிசூட்டி உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி பண்ணுகிறாரா? நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆனால் நம்ம இந்த வருஷம் எடுத்த வாக்குத்தத்தத்துக்கே விட தெரியாமல் உட்காந்துருக்கோம். யாரை போல? சீசர்களை போல. நேற்று கடைசியாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? காற்று வந்தது, புயல் வந்தது, அலை கொந்தளித்தது, படகு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சது. இதெல்லாம் இருந்த பொழுது அவர் படகின் அடித்தட்டில், பின்தட்டில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். அதுதான் இளைப்பாறுதல். ஆனால் இங்கே வார்த்தையை மனதில் வைக்காம, இருதயத்தில் வைக்காம, ஆத்துமாவில் வைக்காம, சிந்தையில் வைக்காம, நல்லா புரிஞ்சுக்கணும், சிந்தையில் வைக்காம, நினைவில் வைக்காம, மறந்து போய், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இயேசு உடனே எந்திரிச்சு அந்த காற்றை பார்த்து, இறையாதே, இங்கிட்டு பார்த்து அலையை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன உடனே இவர்களுக்கெல்லாம் அப்போதான் நினைவு வருகிறது. ஓ, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு பணிகிறதா? அப்படி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், சீசர்கள் அவருடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை. இங்கதான் இருக்கு. சீசர்கள் இயேசுவின் வார்த்தையின் தன்மையையும் வல்லமையையும் புரிந்து கொள்ளல. அந்த புரிந்து கொள்ளாத நேரத்தில் தான் நான் சொன்ன திக் திக் நிமிடம். அந்த திக் திக் நிமிடத்தில் உங்களுக்கு வார்த்தையை குறித்தும்
அந்த வல்லமையை குறித்தும் புரிந்து கொள்ளாதனால நீங்கள் திகைக்கிறீங்க. அதனால தான் யோசுவா 1ல் சொன்னார், திடமனதாய் முதல்ல பலங்கொண்டு இரு, திடமனதாயிரு, திகையாத, கலங்காத. ஏன் நீ போகிற இடம்லாம் நான் உன் கூடனே என் வார்த்தை உன் கூடையே வரும். அதனால இயேசு என்ன சொன்னாருன்னா, வாங்க அக்கறைக்கு போகும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்றும்படிக்கு ஒரு வார்த்தையை போட்டார். ஆனால் இவங்க மறந்துட்டாங்க, அந்த வல்லமையை மறந்துட்டாங்க, அந்த தன்மையை மறந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், புரிந்து கொள்ளவில்லை. இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் இருதயத்தில் விதைக்கவில்லை, சிந்தனையில் நினைக்கவில்லை, மனதில் கொண்டு வரவில்லை, காதில் வாங்கலை. இதுதான் பிரச்சனை. காற்றையும் கடலையும் கண்டவுடனே வார்த்தையை மறந்து விட்டார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். நீங்கள் இருந்தீங்க, நானும் இருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. ஏன்? அக்கறைக்கு பாருங்கள்னு சொன்ன உடனே எப்படியும் நம்மளை அக்கறை கொண்டு போயிடுவார். எப்படியும் நம்மளை அக்கறைக்கு கொண்டு போவார் என சொன்னவர் சொன்னபடியே நடத்துவார். அவர் சொல்லி நடக்காது ஏது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. மனம், உன் மனம், ஆத்துமா, இருதயம் தொடர்ந்து துதி செய்யணும். அதுதான் அந்த நேரத்தில் காற்றையும் கடலையும் கண்ட உடனே வார்த்தையை மறந்துடக்கூடாது. பிரச்சனை வரும், ஆனால் நிச்சயமாகவே வராது. அது உன்னை தொடராது. அதுதான் உண்மை. பாருங்க, காற்றையும் கடலையும் கண்டவுடனே வார்த்தையை மறந்து விட்டார்கள். ஆதலால் தான் இயேசு ஏன் விசுவாசம் இல்லாமல் பயந்தீர்கள் என்று கேட்டார். ஏன்பா, என்னாச்சு? விசுவாசம் இல்லையே, எங்கே உன் விசுவாசத்தை? ஏன் பயந்தீங்க என்று கேட்டார். அவர் ஒரு விதையை சீசரின் கையில் கொடுத்தார். அந்த விதையின் பெயர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். என்ன கொடுத்தாரு? ஒரு விதையை கொடுத்தாரு. 10 வாமையை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக சொல்றாரு, கிளம்புவோம், அக்கறைக்கு போவோம் வாங்க. அதுதான் அவர்கள் மறந்து விட்டார்கள். சீசர்கள் காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய பண்ண வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். எப்படி? சீசர்கள் கையில் கொடுத்தாரு என்னத்தை? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தன்மையை, அந்த வல்லமையை, வார்த்தையை அவர்கள் கையில் கொடுத்தாரு. அவர்கள் மறந்து விட்டார்கள். எப்படி மறந்து விட்டார்கள்? சூழ்நிலையை கண்டு, இருளை கண்டு, பலவீனத்தை கண்டு, எதிராளியை கண்டு, சூறாவளியை கண்டு, கொந்தளிப்பை கண்டு, தரித்திரத்தை கண்டு, வியாதியை கண்டு, மரணத்தை கண்டு மறந்து போனது போல அவர்களும் இருந்தார்கள். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார், உனக்கு அநேக கதவுகளை நான் திறக்கேன்னு. ஆனால் நீ போகிற இடம் பூரா அடைச்சாதான் இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் நீ திறக்கணும். அதுதான் சூறாவளி, அதான் கொந்தளிப்பு. அதை நீ திறக்கிறதுக்கு அவன் கையில் சாவியை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நீங்கள் செய்யலை. அதைத்தான் இயேசுங்க சொல்கிறாரு. அவர் ஒரு விதையை சீசர்களின் கையிலே கொடுத்தார். அந்த விதையின் பெயர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீசர்கள் காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய பண்ண வாய்ப்பை இயேசு பயன்படுத்தி கொடுத்தார். அதை மாதிரி தான் நமக்கும் பயன்படுத்த கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை என்ன பண்ணுவதில்லை, பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தாத வரைக்கு வார்த்தை வல்லமையும் தன்மையும் செயல்படாது. பயன்படுத்தணும்.
இயேசுனுடைய எல்லா உபதேசங்களையும் புரிந்து கொள்ள விதைக்கிறவனுடைய வாமை அடிப்படையான அஸ்திபார உபதேசம். இயேசுனுடைய எல்லா உபதேசங்களையும் புரிந்து கொள்ள விதைக்கிறவனுடைய வாமை அடிப்படையான அஸ்திபாரத்தை உபதேசமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவது பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது மிக மிக அவசியம். எப்படி பரலோக ராஜ்யம் செயல்படுகிறது? மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 4:13 வருவோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமைகளை நீங்கள் அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எப்படி அறிவீர்கள்? இந்த பேரபலை நீங்கள் அறியலைன்னா மற்ற 9 பேரபலை நீ எப்படி அறிவ அப்படின்னு சொல்கிறார். விதையின் உண்மையான தன்மை அறிய வேண்டும் என்றால் விதை வேண்டும். இயேசு இந்த அஸ்திபாரத்தை வைக்கிறார். என்னத்தை வைக்கிறார்? இந்த அஸ்திபாரத்தை இயேசு உவமைகள் மற்றும் எல்லா உண்மைகளின் அடிப்படையான கொள்கை உள்ளதாக இருக்கிறது. என்ன கொள்கையாக இருக்கிறது? வசனம் விதை. அது என்ன விதை? பரலோகத்தின் விதை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விதையின் உண்மையான தன்மையை அறிய வேண்டும் என்றால் விதைக்க வேண்டும். இயேசு இந்த உவமை தான் மற்ற எல்லா உவமைகளுக்கும் அடிப்படையாக அஸ்திபாரமாய் வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த உவமைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உறுதியான அடித்தளம் இல்லாமல் போய்விடும். இதை புரியலைன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடித்தளம் என்ன பண்ண முடியாது? இல்லாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உறுதியான அடித்தளம் இல்லாமல் போய்விடும். இங்கு ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்க என்ன பண்ண வேண்டும்? நிலத்திற்கு வல்லமை இல்லை. உங்கள் மனதிற்கு, உங்கள் இருதயத்திற்கு, உங்கள் ஆத்துமாவுக்கு வல்லமை கிடையாது. ஆனால் அது விதைகள் வளர உதவி செய்கிறது. உங்கள் இருதயமானது எப்படி இருக்கிறது? விதையை வளர செய்கிறது. அதுபோலவே நம்முடைய ஆத்துமாவில் ஒன்றையும் உருவாக்க முடியாது. வசனத்துக்குள், வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. நம்முடைய உருவாக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கையே என்னதான் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையே. அன்பானவர்களே, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, அக்கறைக்கு போவோம் என்கிற ஒரு வார்த்தை வாக்குத்தத்தத்தை நாளைக்கு நைட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. பயன்படுத்தணும். சீசர்கள் அதை பயன்படுத்த மறந்து விட்டார்கள். இயேசுவே எழுப்பிட்டு கிடந்தான். என்ன எழுப்பிட்டு கிடந்தான்? வாரும் வாரும் வாரும், நாங்கள் மடிஞ்சு போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, கவலை இல்லையான்னு. அவர் கவலை இல்லாமல் தூங்கியிருக்காரு. என்ன தூங்கியிருக்காரு? வார்த்தையை கொடுத்துட்டோம், இந்த வார்த்தை செயல்படுத்தும், அவனுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை விளையும் என்கிற நம்பிக்கையோடு அவர் படுத்திருக்காரு. ஆனால் இவர்களோ அந்த வார்த்தையை விளையாத படிக்க, அதை கேட்காத படிக்கு, விதைக்காத படிக்கு மறந்த நிலைமையில் அந்த வாய்ப்பை, அந்த கடலையும் அந்த காற்றையும் அந்த கொந்தளிப்பையும் அதற்றுகிற தன்மையை இழந்தவர்களாயிருந்தார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்கிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும், கர்த்தருடைய மகிமை பெருகட்டும், கர்த்தருடைய மகத்துவம் பெருகட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை பெறத்தக்க 2025 இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமையை, இவர்கள் வார்த்தையை பயன்படுத்தி வெற்றிகளை சிறக்கத்தக்க, எப்படி காற்றையும் கடலையும் ஆமேன் அதட்டி அதிலே நீர் சென்றீரோ அதே போல் நாங்கள் சூழ்நிலைகளை அதட்டி வாக்குத்தத்தத்தின்படி நடக்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது போதகர் அலெக்ஸ் சுந்தர் ராஜ்.